ஹலோ கைஸ், இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தரமான டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு டாஸ்க்கை பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா வந்து இருந்தது. லாஸ்ட் வீக்கில் டிடிஎஃப் அப்படியே பொழந்து எடுக்கிற மாதிரி டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம், 2 மெம்பர்ஸை மேபி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்களே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணதுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இருந்துட்டு இருந்தோம். எந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க, எந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. கடைசியாக சப்பையாக ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. அது என்ன, ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு டாஸ்க் தானே. ஐயோ கடவுளே! போன சீசன் கூட பரவாயில்ல, ஆடுற ஆட்டமெல்லாம் பார்க்குற அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்து இருந்தது. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரலையும் ஐயோ எப்பா சாமி, ஆடினாங்க பாருங்கள் ஒரு ஆட்டம். ஒரு ஆட்டம் கூட சரியில்லைடா, அவ்வளோ கேவலமாக வந்து இருக்குது. அதுக்கு வேறு கைத்தட்டி வெரி குட் வெரி குட், வெல் ட்ரைன்னு வேறு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A to 3 ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் வந்து பங்கேற்கணும். அந்த 4 பேருடைய ஃபோட்டோ வந்து இருக்கும். அது பஸ்ஸில் மாதிரி வந்து இருக்கும். அந்த பஸ்ஸில் வந்து இவங்க சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்டுகளை வந்து திருப்பி வச்சுருப்பாங்க. அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ லோகோ போட்டு வந்து இருந்துகிட்ருக்கும் அந்த கார்டில். ஸோ இது தொடர்ந்து வந்து டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாஸ்க்கில் வந்து அருண் பிரசாத், தீபக், விஜய், விஷால், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் 4 பேர் வந்து பங்கேற்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து வேகமாக அந்த பஸ்ஸில் வந்து அடிக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து அந்த ஐ லோகோ போட்ட இது இருக்கு இல்லையா, அட்டை, அதை வந்து திருப்பி வந்து பார்த்துட்ருக்காப்புல. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கன்ஃபார்மாக வந்துடுது. முத்துவுக்கு நிகராக அருண் பிரசாத் அவர்கள் வந்து டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து அவர் தான் ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சில தருணங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ஜெயிப்பார், அவர் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும். தீபக் அவர்களுக்கும் முத்துக்குமரன் அவர்களுக்கும் ஒரு பெரிய பாண்ட் வந்து இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக தீபக் அவர்களை வந்து நான் என்னுடைய அப்பா மாதிரி பார்க்குறேன், என்னோடய அண்ணா மாதிரி வந்து பார்க்குறேன். வாழ்க்கை முழுக்க ஒருத்தர் கூட தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் தீபக் கூட தான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் ஆன் ஸ்டேஜ்லேயே வந்து சொல்லியிருக்காப்புல. அது ஒரு பெரிய விஷயந்தான் தீபக் அவர்களுக்கு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் அவர்கள் வந்து இந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் புல்லட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரைஸாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அது தெரிஞ்ச உடனே மனசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்பான்டேனியஸாக அது வந்து டக்குன்னு வந்து யாராலையும் வந்து டக்குன்னு சொல்லிட முடியாது. அது உண்மையாகவே ஒருத்தர் மேலே அக்கறை வச்சு அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவனுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படின்றதெல்லாம் யோசித்து தெரிஞ்ச ஒரு ஆளால் மட்டும்தான் அப்படி வந்து டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக வந்து சொல்ல முடியும். தீபக் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, முத்துக்குமரா அப்பாவுக்காக புல்லட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், இதோ இங்கேயே வந்துருச்சு, ஜெயிச்சிட்டேன், சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள் வந்து சொன்னது, அதுவும் எப்பயோ சொன்னதை ஞாபகம் வச்சு டக்குன்னு வந்து யோசித்து அந்த டைமில் ஸ்பான்டேனியஸாக சொன்னது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு அன்பை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துது அப்படிங்கிறத தான் நான் உணர்றேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.